டே 83 ஜிம் ஸ்டேட்டஸ். இன்றைக்கி நாள் வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் நான் வந்து ஷோல்டராக பண்ணேன். வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட்னாலுமே ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? அது முக்கியமாக இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். எல்லாரோட மனசுலேயும் ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு பயம், ஒரு சேட்னஸ், ஒரு கோபம்னு எல்லாமே கலந்து இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் மீ. அதை பற்றி நான் பேசுகிறது முடியும், ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டா இருக்கிறாங்க டெய்லியும். பட் ஒன்று சொல்கிறேன், பி சேஃப் அண்டு கரெக்டாக இருங்க. என்ன கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு சேஃபாக இருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டே ஃபிட். ஏன் அது நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எவ்வளோ தான் 1000 பிரச்சனை இருந்தாலுமே நம்ம வந்துட்டு நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வந்துடாச்சு போகலாம். நம்ம உடம்புல நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக 1000 பிரச்சனை இல்லை, அந்த ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த 1000 பிரச்சனை நம்ம ஈஸியாக சால்வ் அவுட் பண்ணிடலாம் அன்றைக்கி தோணும். ஆனால் உடம்புல இருக்கிற பிரச்சனையே சால்வ் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், ஒரு சின்ன தம்பிள்ஸ் வாங்கிட்டு வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்றைக்கி 1000 பேர் நம்ம கூட இருக்கலாம். ஒரு உடம்புல பிரச்சனை வரப்போ நம்ம கூட இருப்பாங்க கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஓகேவா? ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே வேறு மாதிரி பசங்க சொல்லும்போது, இது உங்கள் விக்னேஷ். பை டேக் கேர், லவ் யூ ஆல். நாளை சந்திப்போம் அண்ட் சேஃபாக இருங்க. தட்ஸ் இட். பாய்.